எங்களது கடைசி வீடியோவில் நாங்கள் சொன்ன ஒரு விடயம்தான். எதிர்வரக்கூடிய 2வது கதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்லிமன்றத்திலே ஒரு விசேட உரையை ஆற்றியிருக்கிறார். IMF கடன் தொடர்பாகவும் நாட்டினுடைய கடன் மறுசீரமைப்பு தொடர்பாகவும் அவர் விசேட அறிக்கையை வெளியிட்டு அதன் பிறகு இது தொடர்பான விவாதம் நடக்கும். அதனைத் தொடர்ந்து வாக்கெடுப்பு நடக்கும். பார்லிமன்ற அமர்வின் போது தேசிய அரசாங்கம் தொடர்பான ஒரு யோசனையை, ஒரு பிரேரணையை ரணில் விக்ரமசிங்க பார்லிமன்றத்திலே வைப்பார் என்று நாங்கள் கடைசியாக செய்த வீடியோவிலே பேசியிருந்தோம். ஆனால் அதற்கு இடையில் இரா சம்பந்தன் அவர்கள் இருந்ததை அடுத்து இன்று இடம்பெற்ற பார்லிமன்ற அமர்வு கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய உரையினோடு முடிவடைந்திருக்கிறது. விவாதமும் நடைபெறவில்லை, அது தொடர்பான மற்ற விடயங்களும் நடைபெறவில்லை என்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தி என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர்கள் சொல்லியிருக்கிற விடயம்தான், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய தேசிய அரசாங்கம் யோசனைக்கு நாங்கள் எந்த வகையிலுமே ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம், அதற்கு எந்த விதமான ஆதரவையும் நாங்கள் தெரிவிக்க மாட்டோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பார்லிமன்ற எம்பிக்களுடனான அந்த கூட்டத்தின் போது தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல்தான் தேசிய அரசாங்கம் தொடர்பாக இன்றைய உரையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேசாவிட்டாலும் பார்லிமன்றத்துக்குள்ளே இது தொடர்பான கதையாடல்கள் சென்று கொண்டிருந்ததன் விளைவாகத்தான் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பார்லிமன்ற குழு கூட்டத்திலே இந்த விடயம் பேசப்பட்டு ஒரு அறிக்கையாக அவர்கள் ஊடகத்துக்கு வழங்கியிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் கேள்விப்படுவது போல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கான அந்த யோசனையிலிருந்து அவர் எப்போதும் பின்வாங்க போவதில்லை என்ற ஒரு கதையும் கேள்விப்படுகிறோம். இது இவ்வாறு இருக்கின்ற போதுதான் கடந்த காலங்களில் மிகவும் பிரபலமாக அறியப்பட்ட ஒரு தேரர் சிங்கள தேசியவாதத்தை அதிகம் பேசி இங்கிருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பொய்யான அவதூறான கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டு இவருடைய கருத்துக்களினால் இனமோதல் வந்ததாக குற்றச்சாட்டப்பட்ட தேரர், ஒரு முக்கியமான தேரர். இவர் அண்மையில் கூட ஒரு மதத்துக்கு எதிராக அவதூறாக பேசியதன் காரணமாக நீதிமன்றம் அவருக்கு சிறை தண்டனை விதித்து இப்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்போது இந்த தேரரை வெளியில் எடுப்பதற்கான முயற்சிகள் கடுமையாக இடம்பெற்று வருவதாக தெரிகிறது. குறிப்பாக சிங்கள தேசியவாதத்தை பேசக்கூடிய ஒரு தேரர்கள் குழு இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு பிரபலமான ஒருவருடைய ஒரு பெரிய வீட்டுக்கு சென்று பேசி இருப்பதாக கேள்விப்படுகிறோம். அப்போது அந்த பெரிய வீட்டு நபர் இது தொடர்பாக அவரை நாங்கள் வெளியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலே நாங்கள் இறங்கி வேலை செய்வோம், தொடர்பாக அதற்குரிய அமைச்சரிடம் நான் பேசி இந்த விடயத்தை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நான் செய்கிறேன் என்று அந்த பிக்குகள் குழுவிடம் பெரிய வீட்டை சேர்ந்த இந்த நபர் உறுதிமொழி அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பு நடந்து 2-3 நாட்கள் கழித்து குறித்த அமைச்சனுடைய நெருங்கிய வியாபாரியாக இருக்கின்ற ஒருவர் சிறைச்சாலைக்கு சென்று இந்த மிக பிரபலமான பிக்குவை சந்தித்து, நீங்கள் பொறுமையாக இருங்கள், இன்னும் 2-3 மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் வந்துவிடும், எங்களுடைய அமைச்சர் ஜனாதிபதி ஆனதும் உங்களுக்கு நாங்கள் பொது மன்னிப்பை வழங்குவோம், அதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அந்த பிரபலமான பிக்குவிடம் சொன்னதாக பேசப்பட்டு வருகிறது. எப்படி இருந்தாலும் இந்த பிரபலமான பிக்கு தொடர்பாகவும் இவரை வெளியில் எடுப்பது தொடர்பாக இந்த கதை என்பது எதிர்காலத்தில் வரப்போகின்ற தேர்தல் பிரச்சார மேடைகளில் முக்கியமான ஒரு பேசுபொருளாகவே மாறப்போவதாகவே தெரிகிறது. இதை வைத்து சிலர் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார மேடைகளில் அரசியல் செய்து அவர்களுக்கான வாக்குகளை பெறுவதற்கும் முயற்சித்து வருவதாகவே தெரிகிறது. எதிர்காலத்தில் தான் பார்க்க வேண்டும் என்ன வகையான விடயங்கள் நடக்கப் போகிறது என்று.